வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி கிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வலவாகி அவை இணைந்து ஏதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது மூலாதார தவம் நடத்திய அருள்நெறி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில்
மௌனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள் இந்த தொடரிலே இறைநிலை தலைப்பில் இன்றைக்கு இன்னும் ஒரு கவி. இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விறையே அறிவு என உணர முடியாமல் இறை வேறாம் அறிவு வேறாக எண்ணி எண்ணி எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் மாழ்வார். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மை காண ஏற்றதொரு சாதனைதான் அகநோக்கு பயிற்சி. இறை அறிவாய் உலகாக உயிர்களாக திகழும் இந்த உண்மை உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். இறைநிலையை பற்றி எத்தனையோ கருத்துக்கள், மயக்கவாதங்கள். என்றைக்கு இறையை பற்றிய தேடல் தொடங்கியதோ அதன் பிறகு சித்தர் பெருமக்கள் தோன்றினார்களோ அப்போதிருந்தே உரு வழிபாடு, அருப வழிபாடு என்ற நிலையிலே ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சிவவாக்கியர் அவருடைய கவியில சொல்வார், நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி. இப்ப நட்ட கல் அது தெய்வம் இல்லை, கல் என்று சொன்னவர் சித்தரை தவிர அரசியல்வாதிகள் அல்ல. எனவே ஆத்திகம் தலைத்த காலத்திலேயே நாத்திகமும் தோன்றிவிட்டது. இந்த இரண்டும் கலந்த ஒரு குழப்பவாதம் உலகம் முழுவதுமே இருக்கிறது. இதிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்றால் யார் விளக்கி சொல்ல முடியும்? இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விறையே அறிவு என உணர முடியாமல், அதாவது உருவத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் கடவுளை பார்த்துட்டேன், முருகன் கனவுல வந்தான், சிவன் தான் என்னை இப்படி செய்ய சொன்னான், இப்படியெல்லாம் பல கற்பனை கதைகளை நாம் கேட்டு பழகி நம்பிக்கொண்டும் இருக்கிறோம். இது எப்படி சாத்தியம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனம் செய்கின்ற மாயை, மைண்ட் கேம்ஸ் சொல்லுவாங்க. எப்படி என்றால், இப்போ மங்களான இருட்டு, விளக்கு இல்லை, இப்போ வெறும் கால் நடந்து போறோம், அப்படி கால் வைக்கிற போது ஏதோ மெது தட்டுப்படுது. உடனே அடுத்த கணம் மனம் என்ன நினைக்கும்? அது ஏதோ நீளமா இருக்குன்னு நினைக்காது, பாம்பா இருக்குமோன்னு நினைக்கும். ஏன்? ஏற்கனவே பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்றெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பதிவு மேலவங்க இப்போ காலுக்கு ஏதோ மெது பட்டுடனேயே அடுத்த சிந்தனை பாம்பாக இருக்குமோ என்ற பயம். உடனே முருகன்கிட்ட கும்பிட்ட பாம்பு தானே, சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பு தானே, விநாயகருடைய இடுப்பில் இருக்கிற பாம்பு தானே, இல்லை முருகனுக்கு பக்கத்தில் நிற்கிற பாம்பு தானே என்று அன்போடு எடுத்து கொஞ்சம் வாங்க. அது கோவிலில் கும்பிட்றதோடு சரி, நேரில் பார்த்த கம்பு தான் தேடுவோம். அப்போ அந்த பயத்திலே சற்று விலகி நின்று பார்க்கிற போது அது பாம்பாகவே தெரியும். இன்னும் சற்று உற்று பார்க்கிற போது அது நெளியும், படம் எடுக்கும். பயத்தில் அலற சத்தம் கேட்டவங்க விளக்கு எடுத்துட்டு ஓடி வந்து பார்த்தாங்கன்னு அது கயிறாக இருக்கும். என்னப்பா கயிற்று விஜய் போய் பாம்புன்னு கத்தினியே? இல்லையே, இப்போ நெடுஞ்சது படம் எடுத்தது கூட பார்த்தனே அப்படிம்பார். இதுதான் இந்த மைண்ட் கேம் தான். இறைவனை நான் காளியா பார்த்தேன்,
முருகனா பார்த்தேன், சிவனா பார்த்தேன், அம்பாளா பார்த்தேன், அபிராமியா பார்த்தேன். இந்த கதையெல்லாம் இப்படித்தான். இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளியை காளின்னு தான் இருந்தார் பக்தராக. அப்போ அவருக்கு எப்படி ஞானம் வர முடிஞ்சது என்றால், ஒரு நிர்வாண சாமியார் ஆடு இல்லாதவன்னு தான் நினைப்போம். இந்த நிர்வாணம் ரெண்டு சொல்லினா ஆத்ம நிர்வாணம், பேதம் கடந்த நிலை. அப்ப நிர்வாண சாமியார் என்று சொன்னால் பேதம் கடந்த ஒரு உண்மையான ஞானி. அவரு பார்க்கிறாரு, பக்தியில் தவிக்கின்ற இந்த ஆத்மா தொட்டு கொடுத்தா போதும் ஞானம் பெற்றுடுமே என்று கருணையோட, நீ என்ன பார்க்கிற பார்த்தியா? ஆமா, அம்பாள் அப்படி இப்படி. சரி, உங்களுக்காக நான் கொஞ்ச நாள் இருந்து ஒரு பயிற்சி கொடுக்குறேன், அது செய்து பாரு அப்படின்றார். சரின்னு ஒரு தீட்சை கொடுக்க ஆக்னையில என்ன தெரியுதுன்னு கேட்டார். அம்பாள் டான்ஸ் ஆடுறான்னாரு. அம்பாள் டான்ஸ் ஆடுறாள். அப்படி பார்த்தா அங்கே உடைந்த கண்ணாடி துண்டு ஒன்று கிடந்தது. அடுத்து நெத்தியில குத்தி விட்டார். காயமாக வலி. இப்ப என்ன தெரியுதுன்னாரு. வலி தெரியுதுன்னாரு. அந்த வலியவே கவனினார். இப்படி உருவத்தை கழிக்க வேண்டும் என்றால் வலி என்ற உணர்வு, வலி என்ற உணர்ச்சி, அந்த உணர்ச்சியில இருந்து ஒடுங்கி தொடர்ந்து மனம் லயமாக 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 அந்த உணர்ச்சி உணர்வாக மாறும். உணர்வுதான் அறிவு, அறிவுதான் இறைவன். சரி, அவர் ஒரு வாரம் இருந்தாரு, பிறகு போயிட்டாரு. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, நான் எப்பொழுதெல்லாம் தவம் செய்ய தொடங்குகிறோனோ அப்போதெல்லாம் காளி என்னை இடைமறித்தார். என்னுடைய வைராக்கியம் என்னும் வாளால், விவேகம் என்னும் அறிவை கொண்டு அந்த காளியை என்ற சின்னத்தை வெட்டி சின்னாபின்னமாக்கினேன். அதன் பிறகு நான் உயிருணர்வு பெற்றேன் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதாக ஒரு கருத்து இருக்கு. இது போலதான் எப்படி அவர் காளியே பார்த்தேன்னு சொன்னாரோ அதே போலதான் பல பக்தியிலே உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாதாரண மக்களை போன்றவர்கள் அல்ல. அப்படி இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விறையே அறிவுதான் என உணர முடியாமல் மறை நூல்கள், அது ஏன் மறை நூல் என்றால், மறைந்திருக்கின்ற புலன்களுக்கு எட்டாத இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற நூல்களுக்கு மறை நூல் என்று பெயர். இனி மறை நூல்களை துணை கொண்டு அறிவேதான் தெய்வம் என்பதை அறியணும். அப்படி இந்த மார்க்கத்தில் அறிய முடியாமல் இறை வேறாய் அறிவு வேறாக எண்ணி எண்ணி, கடவுள் வேற, அவர் பல வடிவங்கள்ல மேலுலகத்தில் இருக்கிறாங்க, அவளை சீக்கிரமா நம்மளால பார்க்க முடியாது. அவருடைய கதைகளை கேட்கறது, பூஜை புனஸ்காரம் பண்றது, இதுவே பெரிய பக்தி, பக்திமான் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்வதை பார்க்கலாம் இன்றைக்கும். இப்படி இறை வேறாய் அறிவு வேறாக எண்ணி எண்ணி எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் வாழ்வார். வாழ்ந்தவனும் சேர்த்து போயிட்டான், பிறந்தவனும் சேர்த்து போயிட்டான். இப்படி எத்தனையோ தலைமுறைகள் இதே படித்தளத்திலேயே பிறந்து வாழ்ந்து முடிந்து போகின்றன. இந்த மயக்கத்திலே பிறந்து, மயக்கத்திலே வளர்ந்து, மயக்கத்திலே வாழ்ந்து, மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற அஞ்ஞானிகள். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மை காண
சரி, அப்ப இப்படித்தான் இந்த உண்மையை அறிந்து கொள்வது. மறைநூல்கள் சொல்கின்ற ரகசியம் இறைநிலைதான் அனைத்திற்கும் மூலம் என்றாலும் அது உருவத்தில் இல்லை, அருவமாக இருக்கிறது. சரி, எப்படி காண்பது என்றால் அதுக்கான வழி தவம் என்று சொன்னார்களே தவிர, அந்த தவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவருடைய பக்குவத்தை மையப்படுத்துவார்கள். பக்குவம் இல்லாதவனுக்கு தீட்சை தர மாட்டாங்க. கீதையிலே கூட சீடனுக்கு உரிய பண்புகள் 3 சொல்லப்படுகின்றன. அந்த 3 பண்புகள் என்ன என்றால், தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே, தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே, தத்துவத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே. இதான் கீதையில் சொல்லப்படுகின்ற ஒரு சீடனின் 3 பண்புகள். அப்போ தத்துவத்தை புரிந்து நம்பி மதிப்பவனுக்குத்தான் தீட்சை. அப்படின்னா தத்துவம் எப்படி விளங்கும்? இன்றைக்கே பார்க்கிறோம், ஏஐ வந்தாச்சு, நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு. அதை கண்டெடுத்ததும் இயற்கை நுண்ணறிவு தான். அதே அறிவு தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா அறிவு தன்னை அறிந்து கொள்ள முயலவில்லை, அந்த நம்பிக்கையும் இல்லை. அறிவுதான் கடவுள்னு சொன்னா நீ ஒரு நாத்திகன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு மேல அவன் விளக்கமே தேவையில்லைன்றான். நீ ஒரு நாத்திகன், அவ்வளவுதான். எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்போ சித்தர்களையும் நம்புவது கிடையாது, ஞானிகளையும் நம்புவது கிடையாது, மதவாதிகளை மட்டுமே நம்புகின்ற ஒரு, என்ன சொல்லலாம், அரசியல்வாதியுடைய வழியில் சொன்னா அடியாட்கள். அவன் சொன்னா போய் அடிச்சுட்டு வந்த வேண்டியது அடியாட்கள். இவங்களுக்கு கௌரவமான பெயர் பக்தர்கள் சொல்லலாம். அதனால தானே ஒரு கடவுளை வணங்குபவனுக்கும் இன்னொரு கடவுளை வணங்குபவனுக்கும் இடையில அடிதடி, விட்டு குத்து, பாம் பிளாஸ்ட், இப்படித்தானே. ஸோ வச்சவன் யாரு? நம்பிக்கை உள்ளவனா, தெளிந்த அறிவு உள்ளவனா? ஸோ இறை நிலையை பற்றிய தெளிந்த அறிவுனுடத்திலே வன்முறை இருக்காதுங்க, அன்புதான் இருக்கும், கருணை தான் வெளிப்படும், துவேஷம் இருக்காது, பகை இருக்காது. எல்லோரையுமே எல்லாவற்றையும் இறைவனின் திரு வடிவங்களாகத்தான் பார்ப்பார்களே தவிர பேதம் காண மாட்டார்கள். அப்புறம் எப்படி தீவிரவாதம் வரும்? அப்போ முட்டாள்களே தீவிரவாதிகளாக மாறுவார்கள். யாரோ ஒருத்தன் மிஸ்கைடு பண்றான், அதை நம்பி முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வர்களே தீவிரவாதம் செய்வாங்க. அதனால் எழும் பிணக்கை புரண்டு புரண்டே மாழ்வர், மயக்கில் மாழ்வர். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மைக்கான ஏற்றதொரு சாதனை தான் அகநோக்கு பயிற்சி. இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மைக்கான. இப்ப அறிவு இல்லை என்றால் இது இங்கே நடக்கும் சொல்லுங்க. ஒரு ஜாவர் சீதாராமன் அப்படின்னு ஒருத்தர், அவரு ஒரு திரைப்பாடல் சில எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு பாட்டை சொல்றாரு, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான் அப்படிங்கிறார். காற்று அசையுது, ஏன் ஓசை வருது யோசிக்கணும். கடல் ஏன் எழுச்சி பெறுகிறது, காரணம் என்ன யோசிக்கணும்.
அதெல்லாம் சிந்திக்கிற போது என்ன விளக்கம்? என்னை அவனே தான் அறிவான். அப்ப நான் என்று சொல்லிக் கொள்கிறேனே, எனக்கு மூலம் நான் என்று சிந்திப்பதும் பேசுவதும் நினைவு கூறுவதும் எல்லாமே அறிவின் சிறப்பு தானே. இந்த அறிவு எனக்கு சொந்தமா? இல்லையே. என்னுடைய பிறப்பே பதிவுகளில் தானே தொடங்கியது இல்லையா? தந்தை தாய் ஈருயிர் இணைந்த போது பதிவுகள் தானே இணைந்தன. அதனால புதிய ஒரு காந்தொடலாக கருமையமாக உருவாச்சு, ஆத்மாவாக உருவாச்சு. அப்ப என் பிறப்பே ஒரு இடத்திலிருந்து தான் ஒரு தொடர் பயணத்தை இடையிலே உள்ள ஏறுகிற, எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போகுது பயணம். இடையில ஒரு ஸ்டாப்பிங்ல நான் ஏறின மாதிரி தந்தை தாய் சேர்ந்தாங்க, நான் என்ற தனி ஜீவாத்மா உருவானது. அதுல என்ன இருக்கு? அனுபவங்கள். இது எங்கே இருக்கு, எப்படி இருக்கு? சிந்தித்த போது, தேடிய போது கருமையம் கிடைத்தது, காந்த கருமையம். இந்த காந்தம் என்பது என்ன? ஈர்ப்பும் விலக்கலும். அப்ப எது முதல்ல? ஈர்ப்பு முதலா, விளக்குதல் முதலா என்றால் ஈர்க்கப்பட்டு திரும்புகின்ற போது விலகுதல். அப்ப ஈர்ப்பே தான் விலகுகிறது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு மையத்துல போய் திரும்பினால் ரிப்பல்சிவ். அப்ப போய் மோதி திரும்பவில்லை என்றால் ரிப்பல்சிவ் இல்லை. அப்போ எது மூலம்? அட்ராக்ஷன் மட்டுமே மூலம். அப்போ தன்னைத்தான் இறுக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ள ஒன்று, அதனுடைய predominant கேரக்டர், அதனுடைய முக்கியமான ஒரு குணம் அறிவு. அந்த அறிவின் தன்மை என்ன? ஒழுக்கம், இயக்க ஒழுங்கு, சீர்மை, விதி, சட்டம். இதுதானே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. இல்லைன்னா அதிகமா சாப்பிட்டா வயிற்றுல வருவானே, கம்மியா சாப்பிட்டா பசி தீராமல் இருப்பானே, அளவா சாப்பிட்டா சுகமா இருப்பானே, இல்லையா? இந்த அனுபவம் யாருக்கு இல்லை? அப்ப எல்லாவற்றையும் இப்படி ஒரு இயக்க நியதியோடு நடத்துகின்ற ஆற்றலுக்கு என்ன பேர்? அதான் அறிவு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அறிவு இருக்கான்னு கேட்டவங்களுக்கு நம்ம எடுத்து காட்டினோமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டாங்க, ஏதோ நிறையவே இருக்குன்னு எடுத்து காட்ட முடிஞ்சதா? சரி, கேட்டவர்கிட்ட சரி நீயாவது காட்டுன்னு சொன்ன, அவராது காட்டினாரா? இப்படி அர்த்தமில்லாத கேள்வி, விளக்கமே இல்லாத ஒரு பதில், இப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. அப்ப இது அறியாமை என்பது ஏன் புரியவில்லை? காரணம், நாங்க டிஎம்கே காரங்க, நாங்க ஏடிஎம்கே காரங்க. அப்படி என்றால் நீங்கள் அடிமைகளா? இல்லை, தொண்டர்கள். அதுக்கு மறுபேர் அடிமைகள் தான். சிந்திக்கின்ற மறுக்கின்ற யாரும் அடிமைகள் தான். சிந்தித்தால்தான் சுதந்திர மனிதன் அர்த்தம். நல்ல செஞ்சாங்க சார்ந்திருந்தேன், கெட்ட செஞ்சாங்க விலகி விட்டேன். அதுதான் அறிவுள்ளவன் செய்கின்ற வேலை. எது செஞ்சாலும் நான் நம்பிட்டேன், அவங்க செய்யறதெல்லாம் சரி என்றால் நீ ஒரு அடிமை என்ற அர்த்தம். தொண்டனோ கட்சிக்காரனோ இந்த கௌரவ பேர்லாம் கிடையாது. கசப்பான உண்மை, நீ ஒரு அடிமை, பயனில்லாத அடிமை. இது அடிமை இருந்தது லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடைக்காம போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு அடிமை நீ. இதுவே புரிஞ்சுக்கொள்ள முடியலவங்க எப்படி கடவுளை புரிஞ்சுக்கணும்? அப்ப யதார்த்த வாழ்க்கை உண்மைகளையே சிந்திக்க மறுக்கின்ற அறியாமையிலேயே பிறந்து பிறந்து பழகி போன ஜென்மங்கள், இவர்களெல்லாம் எப்படி கடவுளை உணர்த்த முடியும் பாருங்க. இதுதான் இறைவன் என்று கண்டெடுத்த பூமியிலே பிறந்த மக்கள். தென்னிந்தியா தான் சித்தர் பெருமக்களுக்கு இடமே.
அனைத்து சித்தர்களும் தமிழ் கற்றவர்கள் தான், தமிழ் தெரிந்தவர்கள் தான். அப்போ இவ்வளவு சிறப்புடைய ஒரு பூமியின் ஒரு பகுதி இன்னும் தெளிவு பெறவில்லை என்றால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள், எத்தனை பிறவிகள்? காரணம் என்ன? சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பது, சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பது. எப்படி மாற்றம் வரும்? அதனால் ஏற்றதொரு சாதனை தான் அகநோக்கு பயிற்சி. அறிவு அறிவுன்னு பேசுறீங்க, உயிர்னு பேசுறீங்க, மனசுன்னு பேசுறீங்க, இருக்கான்னு கேட்டா முழிக்கிறீங்க, தேடலாமான்னு கேட்டா எதுக்குன்னுங்களா இல்லையா? அப்ப தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தானே அறிவின் கியூரியாசிட்டி. எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றது தானே அறிவு. அப்ப உலகத்துல யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கன்றத பத்தி ஒரு மாசமா கியூரியாசிட்டி இருக்கிற நமக்கு பல ஆயிரம் வருஷங்களா இருக்கின்ற கியூரியாசிட்டியை பத்தி யோசிக்கவே மறுக்கிறோமே. இந்த அஞ்ஞானத்திலிருந்து யார் நம்ம தூக்கி விடுவாங்க? எனவே ஏற்றதொரு சாதனையான அகநோக்கு பயிற்சி. குரு என்ன செய்வாரு? தீட்சை கொடுத்து உள்ள பாரும்பாரு. சரி, கையை கோத்துட்டேன், கண்ணை மூடிக்கிட்டேன், உலகம் பூரா சுத்தி வரேன்னு சொன்னா எப்படி தாவம் வரும்? தீட்சை தான் கொடுக்க முடியும் குருவினால. உன்னுடைய மனதையும் சேர்த்து கட்டுப்படுத்தி உள்ள உட்கார முடியும், வைக்க முடியுமா? சுய முயற்சி வேணும். நாம தான் நம்மை ஆள முடியும். நம்முடைய மனம்தான் அதற்கு பாஸ். இந்த மனதுக்கு ஒரு பாஸ் இருக்கிறார், ஆனா அவர் யாருன்னு தெரியாது. அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்ட இந்த சாத்தான் பாஸ் அடங்கிடுவார். இவரு அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் செய்கின்ற இந்த அல்லக்கைகள் சொல்லுவாங்க பாருங்க, அரசியல்ல பவர் இருக்காது, ஆனா எல்லா ஆட்டம் போடுவான். அது மாதிரி இந்த அல்லக்கையால தான் இந்த மனசு. உண்மையான நிர்வாகம் எங்க இருக்குங்க? அறிவுதான் ஆள்கிறது. அப்ப மனதுக்கு மூலம் அறிவு, அறிவோடு அறிவு பெற்ற அனுபவங்கள் அதுல தீயவை அதிகமா இருக்கிறதுனால ஆணவம் தலை தூக்கி ஆடுது மனமாக. அப்ப இத பைபாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி அறிவுக்கு முயற்சி செய்து விட்டால், அறிவை அறிய முயற்சி செய்து விட்டால் நிச்சயமாக ஒரு நாள் அறிவை அறிய முடியும். இப்பிறப்பில் இல்லை என்றால் வரும் பிறப்பில் எப்படியும் அதுக்குரிய பலன் கிடைக்கும் ஒரு நாள். அப்ப அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அந்த அறிவுதான் தெய்வம். அறிவுதான் அனைத்திற்கும் மூலம். அறிவுதான் விதிக்கு ஆதாரம், விதிக்கு மூலம். அறிவுதான் விதியாக வெளிப்பட்டது, இயற்கை சட்டமாக வெளிப்பட்டது, செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாக வெளிப்பட்டது. இதையெல்லாம் அறிந்து கொள்வது எப்படி? முதலில் துவக்கம் வெளியே மேய்கின்ற இந்த மனம், வெளியே மேய்கின்ற இந்த மனம். அதாவது தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். உனக்கென்ன வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பினார் கஞ்சிர்வாளி. நமக்கு என்ன வேணும்? உடல், உயிர், அறிவு, மனம். இந்த நாளுக்கு எது மூலம்? அதை அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கை துன்பங்களை யாரும் நீக்கிட முடியாது. 70 வருஷமாவும் சரி, இன்னும் நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, ஏழைகள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள்.
அதனால தான் அவர் இங்கே நம்ம மாப்பிள்ளை கேட்டார், அது என்ன சுதந்திரனால கூலி படம் ரிலீஸ் ஆகுதுன்னாரு. ஏன்னா நம்ம இன்னும் கூலியாக தான் இருக்கிறோன்னு எடுத்து காட்டுறது தான் அப்படின்னு. அப்போ எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் ஏழைகளும் கூலிகளும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களுக்குரிய ஊதியமும் கிடைக்காது. தொழிலில் பேதம் இல்லை. நிர்வாகம் செய்தாலும் சரி, தரை கூட்டுகின்ற கழிவு வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, தொழிலே பேதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே அடிப்படை. துப்புரவு பணியாளர் சொல்றோம், அவங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் குடியே இருக்க முடியாது. அப்போ தூய்மையின் பெயர் இறைவன் என்றால் தூய்மை செய்கின்ற துப்புரவு பணியாளர் இறைவன் தான் இல்லையா? ருத்ரசிவம் அவங்கெல்லாம், அவங்க பேரு என்னென்ன புதுசா பேர் கண்டுபிடிக்கிறாங்களே, தூய்மை பணியாளர்கள் என்று சொன்னால் ருத்ரசிவம் என்ன அர்த்தம்? ஏன்னா ருத்ரசிவம் என்ன செய்யுது? நம்முடைய ஆத்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி நம்மை தூய்மையாக்குகிறது. இவங்க என்ன செய்யறாங்க? நம்முடைய கழிவுகளை நீக்கி நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறார்கள். அவங்க ருத்ரசிவம் தானே. அப்புறம் அவங்களை பார்த்தா ஏன் வெறுப்பு வருது? சுகாதாரம் இல்லை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குடிக்கு தான் போகுமே தவிர ஒரு சுகாதாரமான வாழ்முறைக்கு திரும்புவதில்லை. காரணம், அவருக்கு போதிக்கப்படுவதில்லை. நீ அப்படியே இருந்தா போதும் சக்கிலையே அப்படின்னு சொல்லித்தான் சமுதாயம் வளர்த்தது. அப்ப இதையெல்லாம் நீக்குவது யார்? அவர்களும் தவம் செய்யலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கார்பரேஷன் லாரி டிரைவர் தான் பொறுப்பாசிரியர், குப்பை வண்டி டிரைவர். அவர் வீட்டில் தான் நான் தங்கினேன் 4 நாள் 2 நாள். அப்ப ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? நான் சொல்றார், குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வருது சார் எங்களுக்கு, 25,000 சம்பளம் எங்களுக்கு, வீட்டில் 4 பேருக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கும், எங்கேயும் நாங்கள் போக வேண்டியதில்லை. அப்போ 1 லட்ச ரூபாய் வருமானம் ஆச்சு, ஏன் எல்லாரும் போனாங்க வர முடியாதுன்னு கேட்ட ஒரே புரட்சியாளர் அந்த டிரைவர். வீடு சுத்தமா நீட்டா நல்லா வச்சிருக்கிறார். இது போல ஏன் எல்லாரும் வர முடியாது? அதனால அறிவு தான். அகநோக்கு பயிற்சிக்கு வந்தாரு, தான் யாருங்கிறத அனுபவத்தில் இல்லாலும் இல்லை என்றாலும் சொல்ல அளவில் விளக்களவில் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டாரு. அதன்படி தன்னை உயர்த்துக் கொள்ள விரும்புகிறார், உயர்கிறார். அது போல அகநோக்கு பயிற்சி மனம் அப்படித்தான் வெளியே தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். பிரத்யாகாரம். அப்படி வெளியே மேய்கின்ற மனதை நிறுத்துவது, அப்படி நிறுத்திய மனதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் மீது, மந்திரத்தின் மீது, சிலை மீது நிலைநிறுத்தி பழகுவது. அப்படி நின்று பழகிய மனதை உள்ளே திருப்பினால் அகநோக்கு. அப்ப இறை வழிபாட்டில தீபாராதனை முடிஞ்ச பிறகு கண்ணை முடித்து வணங்க சொன்னாங்க. அப்ப இதுவரைக்கும் அந்த சிலைக்கு செய்யப்படுகின்ற ஆராதனைகளை கண்டு கொண்டிருந்த கண்கள் இப்ப மூடிய பிறகு அந்த புலன் உணர்வு உள் உணர்வாக தனக்குள் தெரிகின்ற அந்த சிலையின் பிம்பத்தை பார்க்கிறது. இப்ப எதை கொண்டு பார்க்குது? கண்ணா பார்க்குது, உணர்வாக காந்தம் பார்க்கிறது. அதனால் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்று பார்னி, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய். அங்கே உன்னுடைய காந்தம் எடுத்த ஷேப் அண்ட் இமேஜ், அதுதான் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். இப்ப இது என்ன பேர்? இதுக்கு அகநோக்கு இறை வணக்கம். இதுவரைக்கும் செய்தது புறநோக்கு. இப்ப கண்ணமுடி உள்ள பார்க்கிற போது அகநோக்கு.
அப்ப பக்தி எங்கே முடிந்தது? வழிபாடு எங்கே முடிந்தது? தீபாராதனைக்கு பிறகு கண்களை மூடியதிலே முடிந்தது. அப்ப பக்தி மார்க்கம் என்ன சொல்லுதுங்க? கடைசியில முடிவு அகநோக்கு, உள்நோக்கி போ. அங்கிருந்து உயரணும். அங்கிருந்து உயரணும். எப்படி? மூலாதாரத்தில் பார்த்து துரியத்தில் உணர்ந்து அதையும் கடந்து துரியத்துக்கு போகணும். அப்ப பக்தி ஞானத்தின் வாசலிலே கொண்டு வந்து நம்மை சேர்த்து விடுகிறது. அகநோக்கு. ஞானத்தில் உயர்ந்தால் முக்திக்கு போகிறோம். முக்தியில் வாழ்ந்து முடிவு பெற்றால் மோட்சத்தை அடைகிறோம். 150 ரூபா கொடுத்து விளக்கத்தினா மோட்சம் போக முடியாது. கோயில பார்க்குறோம், பித்திருக்களுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுங்க, 150 ரூபாய் கட்டணும். ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு விளக்கு ஏற்றிட்டாங்கன்னா பித்திருக்களை மோட்சத்துக்கு போயிடுவாங்க. அருமையான வியாபாரம் தான். இப்போ கோவில்கள் ஏன் விமர்சிக்கப்பட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வியாபார ஸ்தலங்கள். அங்கே கடவுளை பற்றி எந்த குறிப்பும் சொல்லப்படுவதில்லை. எல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் இருக்க தவிர, அதுக்கு எல்லாம் செலவு பணம் இருக்கே தவிர, அங்கே ஒழுக்கத்திற்கான எந்த திருப்பு முனையும் அங்கே இல்லை. ஸோ எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி ஞானிகள் நிர்மாணம் செய்கின்ற போது, ஆலய நிர்மாணம் செய்கின்ற போது உயர்ந்த நோக்கத்தோடு செய்தார்கள். இடையில் புகுந்த வணிகர்கள் அதை வியாபார ஸ்தலங்களாக்கி விட்டார்கள். ஞானிகள் ஏமாந்தார்கள். கம்பன் ஏமாந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு என்ன கண்ணதாசன். கம்பன் மட்டுமா ஏமாந்தார்? எல்லா ஞானிகளும் ஏமாந்தார்கள், எல்லா சித்தர்களும் ஏமாந்தார்கள். மக்களும் ஏமாளிகள் இருப்பதிலேயே சுகம் கண்டு போனார்கள். இவர்கள் ஏமாற்றுவதற்கு அஞ்சுவதும் இல்லை, ஏமாந்து போனால் வெட்கப்படுவதும் இல்லை. எனவே இதை அறிய முடியாமல் இறை அறிவாய் உலகாய் உயிர்களாய் திகழும் இந்த உண்மை உயிர் மீது மனம் ஒடுங்க மிளிரும். ஸோ இந்த அகநோக்கு பயிற்சி தான் நம்மை ஆத்ம நோக்கமாக, ஆத்ம தரிசனமாக தந்து பிறகு தெய்வ தரிசனத்திலே அது முழுமை பெறும். அந்தக்கான வாழ்க்கை தான் ஞானமும் வாழ்வும். அவருடைய ஒற்றை வரி கர்மயோகம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமுடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம். இறைநிலை அறிவாக உயிரின் மூலமாக இருக்கிறது. அதுல உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். ஆஹா, அருமை அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பாக மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுப்போர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி மிக. வாழ்க வளங்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் ஒரு தவ மையத்துக்கு போயிட்டே இருக்கேன் ஐயா 5 மணிக்கு. அதனால இதுல அட்டன் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளம். பிரம்மஞான பாடு. பிரம்மஞானி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம் முறையாய அக்காந்தலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.